வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சொற்றொடர் அமைப்பு முறை 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சொற்றொடர் அமைப்பு முறைக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? மதிப்பீடு, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். முதல்ல பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. எழுவாய் என்பது டேஸ் ஆகும். எழுவாய்னா என்ன? நான் இதுக்கு முன்னாடியே நான் எழுவாய்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எழுவாய்னா என்னது? ஒரு பெயர் சொல். எழுவாய்னா என்னது? ஒரு பெயர் சொல். அதுதான் என்னது? எழுவாய். தான் சரியான பதில், குறிச்சுக்கோங்க. இரண்டாவது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? பாடல் பாடினால். என்னது? பாடல் பாடினால். இத்தொடரில் டேஸ் இல்லை. யார் செஞ்சாங்கன்னு இருக்குங்களா? எழுவாய்னா என்னது? பெயர் சொல். இதுல பெயர் சொல்ல இல்லை. பயனிலையும் பாடல்ன்றது செய்யப்படும் பொருள், பாடினால்ன்றது என்னது? என்னது? பயனில்லை. அப்ப இங்க என்ன இல்லை? எழுவாய் இல்லை. என்னது? எழுவாய் இல்லை. மூன்றாவது பாருங்க, அமுதன் ஓடினான். அமுதன் ஓடினான். இத்தொடரில் ஓடினான் என்பது என்னது? ஓடினான் என்பது என்னது? பயனிலை. ஓடினான் என்பது பயனிலை. அடுத்து பாருங்க, கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை ஆகியவற்றை அட்டவணையில் எழுதுக. இதுல பாருங்க, மாதவி சித்திரம் தீட்டினாள். மாதவி சித்திரம் தீட்டினாள். எப்பவுமே ஒரு பெயரை குறிக்கக்கூடிய பெயர் சொல் என்னது? எழுவாய். அப்போ இதுல மாதவி என்றது என்னது? எழுவாய். இது என்னது? எழுவாய். சித்திரம்ன்றது என்ன வரும்? என்ன வரும்? செய்யப்படு பொருள். இது என்னது? தீட்டினால்ன்றது என்னது? பயனிலை. இது என்னது? பயனிலை. அப்ப மாதவி எடுத்து இந்த கட்டத்தில் என்ன எழுதிக்கணும்? எழுவாய்க்கு நேரம் எழுதிக்கணும். சித்திரம்ன்றது என்னது? செய்யப்படு பொருள். தீட்டினால்ன்றது என்னது? பயனிலை. தீட்டினால்ன்றது என்னது? பயனிலை. மாதவி சித்திரம். இது என்னது? பயனிலை. தீட்டினால்ன்றது என்னது? பயனிலை. அடுத்து பாருங்க, இரண்டாவது பாருங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இப்போ இளங்கோவடிகள்ன்றது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்னா என்னது? எழுவாய். அப்ப இளங்கோவடிகள்ன்றது என்னது? எழுவாய். சிலப்பதிகாரம் தான் என்னது? செய்யப்படும். இனத்தை இயற்றினார், சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்போ இது சிலப்பதிகாரம்ன்றது செய்யப்படும் பொருள். இயற்றினார்ன்றது என்னது? பயனிலை. ஒரு தொடரை முழுமை பெற செய்வதுதான் என்னது? பயனிலை. அப்ப இளங்கோவடிகள் எடுத்து எழுவாயில் எழுதிக்குங்க. சிலப்பதிகாரம் எடுத்து செய்யப்படும் பொருள் எழுதிக்குங்க. எழுதினார்ன்றதை என்ன, இயற்றினார்ன்றதை என்ன எழுதணும்? பயனிலையில எடுத்து எழுதிக்குங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான். அப்போ அன்பழகன்றது என்னது? ஒரு பெயரை குறிக்கிறது. அப்ப அன்பழகன் என்னது? ஒரு எழுவாய். பெயர் சொல் என்னது? எழுவாய். மிதிவண்டி என்றது என்னது? செய்யப்படு பொருள். ஓட்டினான்றது என்னது? பயனிலை. என்னது? பயனிலை. அப்போ அன்பழகன் எழுவாய்க்கு நேரம் எழுதிக்கங்க. மிதிவண்டி செய்யப்படும் பொருள் எழுதிக்கங்க. ஓட்டினான்றது எழுதிக்கங்க. பயனிலையில எடுத்து எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, கிளி பழம் தின்றது. கிளி பழம் தின்றது. அப்போ கிளின்றது பெயர் சொல். அப்போ இது என்னது? எழுவாய். இது என்னது? எழுவாய். பழம்ன்றது என்னது? செய்யப்படும் பொருள். தின்றது என்னது? பயனிலை. அப்ப கிளியை எடுத்து எங்க எழுதிக்கணும்? எழுவாயில. பழம்ன்றது செய்யப்படும் பொருள்ல. தின்றதுன்றது பயனிலையில வரும். சரிங்களா? என்ன வரும்? பயனிலையில வரும். இதை எடுத்து இந்த கட்டத்துல நிரப்பிக்கங்க. சரிங்க? எழுவாய் தனியா எடுத்து எழுதிக்கங்க. செய்யப்படும் பொருள் தனியா எடுத்து எழுதிக்கங்க. பயனிலை தனியா எடுத்து எழுதிக்கங்க. சரிங்களா? அடுத்ததுக்கு போலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் மூன்றும் அமைந்த 2 தொடர்கள் எழுதுக. மூன்றும் அமைந்த 2 தொடர்கள் எழுதுக. ராமன் பாட்டு பாடினான். ராமன்றது எழுவாய். பாட்டுன்றது என்னது? இதுல செய்யப்படும் பொருள். பாடினான்றது என்னது? பயனிலை. பாடினான்றது பயனிலை. அடுத்து பாருங்க, கண்ணன் வீட்டுப்பாடம் எழுதினான். கண்ணன்றது எழுவாய். வீட்டுப்பாடம்ன்றது என்னது? செய்யப்படும் பொருள். எழுதினான்றது பயனிலை. நீங்க வேற எந்த தொடர்னாலும் இதே மாதிரி நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது கூட நல்லா எழுதுங்க. எழுவாய், பயனிலை மட்டுமே உள்ள தொடர்கள் 2 எழுதுக. இதுல என்ன இருக்கணும்? எழுவாயும் பயனிலையும் இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? செய்யப்படும் பொருள் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இதுல என்ன இருக்கணும்? செய்யப்படும் பொருள் இல்லாம எழுதணும். மாலா வந்தாள். மாலா வந்தாள். எங்க வந்தா என்னன்றது அந்த செய்யப்படும் பொருள் அந்த இடத்துல இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க, மல்லிகா சென்றாள். மல்லிகா சென்றாள். எங்க சென்றாள்? வீட்டுக்கு சென்றாளா? தோட்டத்துக்கு சென்றாளா? பள்ளிக்கு சென்றாலும் எதுவுமே இல்லை. அப்போ இதுல நம்ம என்ன இருக்கு? செய்யப்படும் பொருள் இதுல இல்ல. என்னென்ன இருக்கு? எழுவாயும் பயனிலையும் அமைந்த மாதிரி 2 தொடர் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? செய்யப்படும் பொருள் பயனிலை மட்டும் உள்ள தொடர்கள் 2 எழுதுக. செய்யப்படும் பொருள் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? செய்யப்படும் பொருள் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, பாட்டு பாடினாள். இங்க என்ன இல்ல? எழுவாய் இல்லாம எழுதணும். என்ன எழுதணும்? எழுவாய் இல்லாம எழுதணும். பாட்டு பாடினால்
வீட்டுக்கு சென்றாள், வீட்டுக்கு சென்றான், வீட்டுக்கு சென்றான். அப்போ இதில் என்ன இல்லை, நம்மளுக்கு எழுவா இல்லாமல் இந்த 2 தொடர்கள் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. நரி பாருங்க என்ன சொல்லிருக்கு, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப மான் சொல்லுது, நமது நண்பன் காகமும் வரட்டும், நமது நண்பன் காகமும் வரட்டும். அதுக்கு நரி என்ன சொல்லுது, அந்த இடம் காகத்திற்கு தெரியும், இதுவரை அங்கு உன்னை அழைத்து செல்லவில்லை அல்லவா, நான் உன் மீது உள்ள அன்பினால் அழைக்கிறேன், என்னோடு வா அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லுது. அப்போ நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு அழைத்து சென்றது. தொடர்ந்து இவ்வாறு செல்லும் போது ஒரு நாள் விவசாயி பார்த்து விட்டார். அவரிடம் இருந்து தப்பிக்க ஓடிய மான் கம்பி வேலியில் சிக்கி கொண்டது. எங்க கம்பி வேலியில சிக்கி கொண்டது. தப்பி பிழைத்த மான்ல நம்ம இந்த கதையை பத்தி தெரிஞ்சிருப்போம். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உயர்திணை சொல்லியது அக்ரிணை சொல்லியதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, கொடுத்துருக்க இந்த இதுல இருந்து உயர்திணை, உயர்திணைனா என்னன்னு சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே 3ஆம் வகுப்புல இருந்தே உயர்திணை சொல் பத்தி படிப்போம். அப்போ இதுல அதே தான் இந்த வாட்டியும் கேட்டிருக்காங்க. உயர்திணைனா என்ன, உயர்திணைனா என்னன்னா மனிதர்களை மட்டும் தான் குறிக்கும். உயர்திணைனா என்னது, மனிதர்களை மட்டும் குறிக்கும். இந்த கதை பகுதியில நம்மளுக்கு மனிதர்கள் யார் வராங்க, விவசாயி, விவசாயி மட்டும்தான் மனிதர். அப்போ இதுல உயர்திணை சொல்லுது விவசாயி, எழுதிக்கிங்க விவசாயி. இதுதான் உயர்திணை சொல். அடுத்து இங்க பாருங்க, அக்ரிணை சொற்கள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, அக்ரிணை சொற்கள். அப்போ இதுல வேற என்னன்னா, அக்ரிணை சொற்கள்னு என்னது, மனிதர் அல்லாத விலங்குகள், பறவைகள், உயிருள்ளது, உயிரற்றது, இது எல்லாத்தையுமே நம்ம எதுல எழுதிக்கலாம், அக்ரிணை எழுதிக்கலாம். அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம், முதல்ல நரி எழுதிக்கலாமா, என்ன எழுதிக்கலாம், இந்த கதை பகுதியில் என்ன வருது, நரி வருது, அது விலங்குகள்ல வந்துடும். மான் இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, காகம் இருக்கு, இதெல்லாமே அக்ரிணை சொற்கள். வேற என்ன இதுல என்ன இருக்கு, வேற என்னென்ன இருக்குன்னு பாக்கலாங்களா. வேற என்ன இருக்கு, கம்பி வேலி இருக்கு, என்ன இருக்கு, கம்பி வேலி இருக்கு, மேய்ச்சல் நிலம் இருக்கு, இதெல்லாமே என்னது, நிலம், நிலம் எழுதிக்கலாம். கம்பி வேலி, நண்பன்றது நெல், நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்குன்னு போட்டுக்கீங்களா. அப்ப நெல்லுன்றது என்னது, ஒரு அக்ரிணை சொல், நெல். அவ்வளவுதான். இது இந்த அளவுக்கு நீங்க எழுதிங்க. அடுத்து இப்போ இதுல உயர்திணை சொல் அக்ரிணை சொல் என்னன்னு புரிஞ்சுங்களா. உயர்திணைனா மனிதர்களை மட்டும்தான் குறிக்கும். சரிங்களா, மனிதர் அல்லாத மற்ற எல்லாமே அது விலங்குகளோ இல்ல பறவைகளோ, அதன் தவிர்த்து உயிருள்ள உயிரற்ற எல்லாமே என்னத்தை குறிக்கும், அக்ரிணை சொற்கள்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஆ, அங்கே, அங்கே, அந்த மாதிரி ஆன்னு ஆரம்பிக்கக்கூடிய, என்ன சொல்றது, ஆண் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இங்க எடுத்து எழுத சொல்லிருக்காங்க. இந்த பகுதியில பாருங்க, ஆண் ஆரம்பிக்கிற மாதிரி என்ன இருக்குது, இங்க பாருங்க, அங்கேன்னு ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு, அங்கே. வேற என்ன இருக்கு, ஆள் ஆரம்பிக்கிற மாதிரி, அந்த, அங்கேதான் கொடுத்துட்டாங்க, அப்போ அதுக்கு அந்த, அந்த. வேற என்ன இருக்கு, ஆள, அன்பினால், என்னது, அன்பினால். வேற என்ன இருக்கு, அழைத்து, அன்பினால் அழைத்து. வேற என்ன கேட்டிருக்காங்க, அழைத்து, அவரிடம் இருந்து, என்னது, அவரிடம் இருந்து. அப்ப என்னென்ன வருது, அந்த, அன்பினால், அவரிடம் இருந்து. அது மூணையும் எடுத்து இங்க ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல என்ன சொன்னேன், அந்த, என்னது, அந்த. ரெண்டாவது என்ன சொன்னேன், அன்பினால், என்னது, அன்பினால். மூன்றாவது என்ன சொன்னேன், அவரிடம் இருந்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈ, என்னது, ஈன்னு ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்து எழுத சொல்லிருக்காங்க. இடம், ஈல ஆரம்பிக்கிற மாதிரி சொற்கள் இங்க என்னென்ன இருக்கு, இடம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஈன்னு ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம இடத்தை, என்னது, இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இடத்தை, இடத்தை. வேற என்ன இருக்கு ஈல, ஈ, இவ்வாறு. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வாறு. இந்த இடத்துல ஈல ஆரம்பிக்கிற மாதிரி என்ன இருக்கு, இவ்வாறு. ஒரு நாள் விவசாய அவரிடம் தப்பிக்க ஓடிய மான் கம்பிவேலி. அப்போ ஈல ஆரம்பிக்கிற மாதிரி என்ன இருக்கு, இதுவரை. இங்க பாருங்க, இதுவரை, இடத்தை, இதுவரை, இவ்வாறு. அவ்வளவுதான் இருக்கு. இதுல என்ன இருக்கு, இடத்தை, ஈல ஆரம்பிக்கிற மாதிரி என்னென்ன இருக்கு, இங்க இடத்தை,
இதுவரை, இவ்வாறு. புரிஞ்சுதுங்களா? உயர்திணை சொல்லணும் என்ன, அக்ரிணை சொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரே எழுத்து தொடங்கும் சொற்கள் எப்படி எடுத்து எழுதணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இதில் ஒரு சொல் தொடர் அமைப்புன்னு எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படும் பொருள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களும் வீடியோவை பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.